மினிமம் பட்ஜெட்ல ஒரு சூப்பரான வீடு, கிழக்கு பார்த்த சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரி 600 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி இருக்கிற சிங்கிள் பிஹெச்கே ஹவுஸ். 2,67,000 மானியம் இருக்கு. இந்த வீட்டோட ஃப்ளோரிங், பெயிண்டிங், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்னு எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. எந்த விதமான குவாலிட்டி காம்ப்ரமைஸும் பண்ணல. கையில 1 லட்சமோ 2 லட்சமோ இருந்தா போதுங்க, இந்த வீட்டை நீங்க சொந்தமாக்கிக்கலாம். இந்த வீட்டோட ஹால், இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற அளவுல அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கிச்சன். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 7க்கு 8ங்கிற அளவுல அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற அளவுல அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹவுஸ் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு 18 லட்சத்துல எல்லா வசதிகளும் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி 600 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்க 1 BHK ஹவுஸ். இந்த வீட்டை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு லோ பட்ஜெட் வீடா இருந்தாலும் கூட இந்த வீட்டோட ஃப்ளோரிங், பெயிண்டிங், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்னு எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. எந்த விதமான குவாலிட்டி காம்ப்ரமைஸும் பண்ணல. மெயின் கேட்டை ஓபன் பண்ணி உள்ள என்ட்ரு ஆனோடனே வீட்டோட பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் பாத்தீங்கன்னா 15க்கு 8ங்கிற அளவுல அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவிலேயே போரும் சம்பும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மாடிக்கு போறதுக்கான ஸ்டேர் கேஸும் இந்த போர்ட்டிகோலயே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட அவுட்டர் சைட் பாத்ரூமும் இந்த போர்ட்டிகோலயே அமைஞ்சிருக்கு. இந்த பாத்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 6க்கு 4ங்கிற அளவுல அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா சிங்கிள் பேட்டர்ன் டிசைன்ல வுடன் டோரா அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணி உள்ள என்ட்ரு ஆன உடனே இந்த வீட்டோட ஹால், இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற அளவுல அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலுக்கு ஏத்த மாதிரி அட்ராக்டிவான பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க. இந்த ஹால்ல ஸ்டோரேஜ் வசதிக்காக ஷெல்ஃபும் அமைச்சு கொடுத்து காற்றோட்ட வசதிக்காக விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கிச்சன். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 7க்கு 8ங்கிற அளவுல அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன்ல ஸ்டோரேஜ் வசதிக்காக நிறைய ஷெல்ஃப்ஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு தேவையான டைல்ஸ் வசதி எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற அளவுல அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லயும் ஸ்டோரேஜ் வசதிக்காக ஷெல்ஃப்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆறுக்கு 4ங்கிற அளவுல அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்ல ஃபிட் பண்ணிருக்க எல்லா ஆக்சசரிஸும் பிராண்டட்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க.
இந்த படிக்கட்டு வழியா மொட்டை மாடிக்கு போனோம்னா அங்கேயே துணி துவைக்கிறதுக்கான வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு தேவையான வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்காக சின்டெக்ஸ் டேங்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில அமைஞ்சிருக்கிற இந்த வீடு நீங்க வேணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடு உலகபுரம் பெருந்துறை RS2 சென்னிமலை ரோட்ல தாங்க அமைஞ்சிருக்கு.